ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வரும் வரையிலும் கொஞ்சம் பொறுத்திரு என் செல்லமே. அப்புறம் நிச்சயமாய் உன் வாழ்வில் எல்லாம் மாறிவிடும். உன் விதியையே சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்போதே உனக்கான கெட்ட நேரமெல்லாம் முடிந்து போய் நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இத்தனை நாட்களா எந்த விஷயம் நடக்க வேண்டும் என நீ ஆசையாய் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயோ, அதை அப்படியே உன் விருப்பப்படி நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். என் வாழ்க்கை ஏன் இப்படி கஷ்டமாக இருக்கிறது? நான் என்னம்மா பாவம் செய்தேன்? என்னால் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. இதை எனக்கு சரி செய்து தர மாட்டீர்களா என வருத்தப்பட்டு கொண்டே இருந்த உன் வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றி அமைத்து சந்தோஷம் மட்டுமே இனி உனக்கு நிரந்தரம் என உன் தலையெழுத்தையே விதியாக எழுதிவிட்டேன் என் செல்லமே. என் தலையெழுத்தை ஏனம்மா இப்படி எழுதினீர்கள்? நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டுமா என நீ கேட்டதால் தான் உனக்கு பதிலாக இந்த அற்புத எண்ணை அனுப்பியுள்ளேன். இது மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த அற்புத எண். இந்த எண்ணை இப்போது தொட்டுவிட்டாயல்லவா? கூடிய விரைவில் உன் தலையெழுத்து அப்படியே மாறி போகும். கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த நீ இனிமேல் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழலாம். சந்தோஷங்களையே பார்த்திராத உன் வாழ்வில் அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் இன்பமும் வந்து சேரும்படி உன் தலையெழுத்தே மாறப்போகிறது என் செல்லமே. ரோஜா மலரை பறிக்க வேண்டுமென்றால் அந்த ரோஜா மலரின் பக்கத்திலேயே கீழேயே ஒட்டியிருக்கும் முட்கள் மீது உன் கைகள் படத்தானே செய்யும். அப்படிதான் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக ஒரு சில முட்களாய் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் உன்னை குத்தி கீறியதே தவிர இது எதுவுமே உனக்கு நிரந்தரமில்லை. உனக்கு சந்தோஷ வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் இந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் கடந்து வந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது. எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டும் தயங்கிக் கொண்டுமே இருந்தால் அப்புறம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? முட்கள் கீருமே என பயந்து கொண்டே இருந்தால் ரோஜா மலரை கண்களால் மட்டும்தானே பார்க்க முடியும். அப்படிதான் உன் வாழ்விலும் ஐயோ தவறாய் நடந்துவிடுமோ, துன்பம் நிகழ்ந்து விடுமோ என பயந்து கொண்டே இருந்தால் மற்றவர் அனுபவிக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். உனக்கான கஷ்டகாலம் என்பது மிக சிறிதளவுதான். அதை தானே இப்போது நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். இப்போது எல்லாமே முடிந்து போய் உனக்கான வாழ்க்கையை அழகிய மலர் மாலையாய் நீ பெறப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் இருந்த சில எதிர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் சேர்ந்துதான் இத்தனை நாட்கள் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது அது எல்லாவற்றையும் விலக்கி வைத்து ரோஜா செடிகளிடம் இருக்கக்கூடிய முட்களை கூட மலராய் மாறும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தி விட்டேன் என் செல்லமே. எப்போது நீ எதை செய்தாலும் உன் மனசாட்சிக்கு பயந்து நடந்து கொண்டால் போதும். யார் என்ன சொல்வார்களோ, யார் என்ன நினைப்பார்களோ என மற்றவர்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? உன் மனசாட்சி என்பதே உனக்கான சுய பரிசோதனை தான். நீ எந்த விஷயத்தையும் தவறாய் செய்ய நினைக்கும் போதே உன் மனசாட்சி உன்னை எச்சரிக்கிறது தானே. மனசாட்சியோடு இருப்பவன் எந்த காலத்திலும் தவறு செய்யவே மாட்டான். மனசாட்சி சொல்லுகிற வழிபடி நடப்பவனும் ஒரு காலத்திலும் தீய வழியை நோக்கி போக மாட்டான். எல்லா மனிதர்களுக்கும் மனசாட்சி என்பது மிகப்பெரிய நீதிபதியாக இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். உன் மனம் உனக்கு எச்சரிக்கை விடுத்தால் கவனமாக இரு. உன் மனம் இதை செய்யலாம் என உனக்கு வழிகாட்டினால் அது சரியாக வருமா என யோசித்து செய்தாலே போதும். உன் வாழ்க்கையில் உயர்வுகளையும் மகிழ்ச்சிகளையும் விரைவாய் நீ பெற்றுவிடலாம் என் செல்லமே. நித்தமும் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை அடைவதற்கு பதிலாக சவால்களையே சந்தித்து எதிர்நீச்சல் போட்டு வருகிறாய் என்பது எனக்கு தெரியும். மன அமைதியும் நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே, உன் கவலைகளை எல்லாம் முடித்து வைப்பதற்காகவே உன் வராகியம்மா நான் வந்து விட்டேன். இனி எந்த எதிர்மறை உணர்வுகளும் எந்த எதிர்மறை விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழாத அளவிற்கு உன் வாழ்க்கையே நேர்மறை நிறைந்ததாய் மாற்றப் போகிறேன் என் தங்கமே. வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் எப்படிப்பட்டது தெரியுமா? காலையில் தோன்றும் சூரியன் மாலையில் மறைவதென்பது எவ்வளவு இயல்பானதோ, எவ்வளவு இயற்கையானதோ, அதே போலதான் எல்லா மனிதர்களின் வாழ்விலும் ஒரு முறை மிக பெரிய அளவிற்கு உயர்வை தொடுவார்கள். அடுத்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய தாழ்வான நிலைக்கும் வந்து போவார்கள். இதை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு நீதான் இருக்க வேண்டும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணம் தானே உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும் என சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் எண்ணங்களை நல்லதாக வைத்துக் கொள்ளாமல் பல கவலைகளையும் குழப்பங்களையும் போட்டு அதை குப்பை போல் ஆக்கி வைத்திருக்கிறாய்?
உன் வாழ்க்கைக்கான ஆணிவேராக உன் மனமும் உன் நம்பிக்கையும் தான் இருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எனக்கு நல்லது நடக்கும் என நம்பிக்கையை மனதிற்குள் போட்டு வை. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையையும் மனதிற்குள் போட்டு வை. வாழ்க்கை என்றாலே அனுபவங்கள் பலவாகத்தானே இருக்கும். ஆனால் எந்த விஷயமும் கஷ்டம் என்று நினைத்தால் மிகவும் கஷ்டமாகத்தான் தெரியும். இதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் சமாளிக்க என் வராகியம்மா எனக்கு துணை இருப்பாள் என நீ நம்பினால், உனக்காக அத்தனை கஷ்டங்களையும் சரி செய்து சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் ஓடி வருவேன் என் செல்லமே. எல்லா அனுபவங்களையும் நீ சந்தித்து கடந்து வந்தால் மட்டும்தான் நீ நினைப்பது போல, நீ இஷ்டப்பட்டது போல உன் வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சில கஷ்டமான விஷயங்களும் கசப்பான அனுபவங்களும் நிச்சயமாக வந்து போகத்தான் செய்யும். நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே கஷ்டப்படுகிறாய் என நினைக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர் வாழ்விலும் நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் தோல்விகளும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதனால் உன் வாழ்வில் நடப்பது எதுவும் புதிது கிடையாது, எல்லாரும் அனுபவிப்பதுதான் என்பதை புரிந்து ஏற்று நடந்து கொள். எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வரத்தான் போகிறாய். தலை குனியாமல் தைரியமாய் நேராய் நிமிந்து கொள். உன் வராகியம்மா உனக்காக நான் இருக்கும்போது நீ யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்கவோ அல்லது கையேந்தி நிற்றுமற்றவர்களின் வேண்டுதல்களையும் வேண்டுகோளையும் எதிர்பார்த்து காத்திருக்கும்படி உன்னை விடமாட்டேன் என் செல்லமே. எல்லார் முன்னாலும் நீ கம்பீரமாய் வாழ வேண்டும். எல்லாரும் உன்னை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் சந்தோஷமாய் நீ வாழ வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசை. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் கஷ்டமான ஒன்றுதான். என்ன, ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு பிரச்சனைகள், வேறு வேறு சூழ்நிலைகள், வேறு வேறு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே சோகமும் கவலையும் ஏமாற்றமும் ஒன்றுதானே. குழந்தையாய் இருக்கும்போது வேறு மாதிரி கஷ்டம், பெரிதாய் வளர்ந்த பிறகு நரையும் திரையும் பிணியும் மூப்பும் என எல்லாமே கலந்து வரத்தான் செய்யும். முடி நரையாகி விட்டதே, கண்ணில் திரை விழுந்து விட்டதே, ஐயோ நோயும் நொடியும் வந்து என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லையே, நடக்கவில்லை முடியவில்லையே என கவலைப்பட்டால் எல்லாமே சரியாகி விடுமா என்ன? அது அது அந்த வயதில் நடந்துதான் தீரும். கஷ்டங்கள் என்றால் வாழ்வில் வரத்தான் செய்யும் என கடந்து போக தயாராக இரு. அம்மா தாயே, வாழ்வில் கஷ்டங்கள் வந்தால் பரவாயில்லை, என் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறது என்றுதானே நீ வருந்துகிறாய். விதி என்றால் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்காக நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகி விடுமா என்ன? மனதில் கவலைகள் வரும்போது அதை ஒரு ஓரமாய் வைத்து விட்டு இனி எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை செய்யப்பார். எப்போதும் உன் மனமானது புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வேலையை நீ சுறுசுறுப்பாய் செய்து கொண்டே இருந்தாலே உன் மனமானது கவலைகளின் பக்கம் போகவே போகாது என் செல்லமே. எப்போது உனக்கு வேலை இல்லையோ, எப்போது நீ சும்மா இருக்கிறாயோ அப்போதுதான் கவலைகள் மிக பெரிதாய் தோன்றும். என் மீது பாரத்தை போடு, எல்லாவற்றையும் சரி செய்வேன்.